17 வயதில் ஒரு பிளாக்பஸ்டர் நாயகியாக உப்பென்னா திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான கீர்த்தி ஷெட்டியின் குடும்பம் கர்நாடகாவின் மங்களூருவை பூர்வீகமாக கொண்ட துழு மொழி பேசும் குடும்பம். தொழில் நிமித்தமாக மும்பையில் செட்டில் ஆகிறது. தந்தை ஒரு தொழிலதிபர், தாய் ஒரு ஆடை வடிவமைப்பாளர். செப்டம்பர் 21, 2003 பிறந்தவர்தான் கீர்த்தி ஷெட்டி. மும்பையின் பரபரப்பான சூழலில் வளர்ந்தாலும் கீர்த்தியின் ஆர்வம் உளவியல் துறையில் இருந்தது. அதனால் நடிப்போடு சேர்த்து உளவியலிலும் பட்டம் படித்து வந்தார். மும்பையில் வளர்ந்த பலரைப் போலவே கீர்த்தியின் வசீகரமான தோற்றம் கேமரா கண்களை ஈர்த்தது. பள்ளி பருவத்திலேயே சில பெரிய பிராண்டுகளின் விளம்பரங்களில் மாடலாக தோன்றினார். அந்த விளம்பரங்கள்தான் அவரை சினிமா உலகின் வாசலுக்கு அழைத்து வந்தன. அவரது முதல் திரை அனுபவம் பாலிவுட்டில் அமைந்தது. 2019 வெளியான ஹிருத்திக் ரோஷனின் சூப்பர் 30 திரைப்படத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்களில் ஒருவராக சில வினாடிகள் மட்டுமே வரும் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அவர் தோன்றினார். பாலிவுட்டில் ஒரு சிறு துளியாக தொடங்கிய பயணம் தெலுங்கு சினிமாவின் ஒரு பிரம்மாண்ட அலையாக மாறும் என்று அப்போது யாரும் கற்பனையே செய்யவில்லை. பிரபல தயாரிப்பு நிறுவனங்களான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மற்றும் சுகுமார் ரைட்டிங்ஸ் தயாரிப்பில் புச்சிபாபு சனா இயக்கத்தில் உருவான உப்பென்னா திரைப்படத்தில் கதாநாயகியாகும் வாய்ப்பு கீர்த்தி ஷெட்டியை தேடி வந்தது. பேபம்மா என்கிற கதாபாத்திரத்தில் ஒரு பதின்பருவ பெண்ணின் காதல், ஏக்கம், துயரம் என அத்தனை உணர்வுகளையும் தனது முதல் படத்திலேயே மிக இயல்பாக வெளிப்படுத்தியிருந்தார் கீர்த்தி. 2021 வெளியான இந்த படம் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு திரையரங்குகளுக்கு புத்துயிர் கொடுத்தது. விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் உப்பென்னா இமாலய வெற்றியை பெற்றது. சில தகவல்களின்படி இப்படம் 100 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக கூறப்படுகிறது. ஒரே இரவில் தெலுங்கு சினிமாவின் கனவு கன்னியாக உயர்ந்தார் கீர்த்தி ஷெட்டி. அப்போது அவருக்கு வயது வெறும் 17. இந்த அட்டகாசமான நடிப்பிற்காக சிறந்த அறிமுக நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் மற்றும் சைமா விருதுகளும் அவரை தேடி வந்தன. அறிமுக நடிகை போலவே தெரியவில்லை, கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடித்துள்ளார் என விமர்சகர்கள் பாராட்டினர். சூப்பர் 30யில் ஒரு சிறிய தோற்றம், அதன் பிறகு உப்பென்னா மூலம் பிளாக்பஸ்டர் நாயகி. இதுதான் கீர்த்தியின் அசுரத்தனமான தொடக்கம். உப்பென்னாவின் வெற்றி அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, அது திறமைக்கான அங்கீகாரம் என்பதை கீர்த்தி அடுத்தடுத்து நிரூபித்தார். 2021 இறுதியில் நேச்சுரல் ஸ்டார் நானியுடன் இணைந்து அவர் நடித்த ஷியாம் சிங்காராய் திரைப்படம் வெளியானது. ஒரு பீரியட் மற்றும் சூப்பர் நேச்சுரல் ஜானரில் உருவான இப்படத்தில் நவீன கால பெண்ணாக முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த படமும் சுமார் 47 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து 2022 தெலுங்கு சினிமாவின் ஜாம்பவான் நாகார்ஜுனா மற்றும் நாக சைத்தன்யாவுடன் இணைந்து பங்கர் ராஜு திரைப்படத்தில் நடித்தார். நாகலட்சுமி என்கிற துள்ளலான கிராமத்து பெண்ணாக அவர் நடித்த இந்த சங்கராந்தி வெளியீடு சுமார் 60 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. நானி, நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா என குறுகிய காலத்திலேயே தெலுங்கின் டாப் ஸ்டார்களுடன் ஜோடி சேர்ந்து முன்னணி நாயகி என்ற அந்தஸ்தை மிக வேகமாக எட்டினார் கீர்த்தி ஷெட்டி. ஏற்றம் எவ்வளவு வேகமாக இருந்ததோ அதே வேகத்தில் ஒரு சரிவையும் கீர்த்தி சந்தித்தார். 2022 பிற்பகுதியும் 2023 அவருக்கு சோதனையான காலமாக அமைந்தது. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் என். லிங்குசாமி இயக்கத்தில் ராம் பொத்தினேனியுடன் அவர் நடித்த த வாரியர் திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியானது. விசில் மகாலட்சுமி என்கிற அவரது கதாபாத்திரம் ரசிகர்களை கவர்ந்தாலும் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் தடுமாறியது. இது அவரது முதல் பெரிய தோல்வியாக பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நிதினுடன் நடித்த மாச்சர்ல நியோஜக வர்க்கம், சுதீர் பாபுவுடன் நடித்த அம்மாயி குறிஞ்சி மீக்கு செப்பாலி என அடுத்தடுத்து படங்கள் வணிக ரீதியாக தோல்வியை தழுவின. இந்த தொடர் தோல்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வெங்கட் பிரபு இயக்கத்தில் நாக சைத்தன்யாவுடன் அவர் நடித்த கஸ்டடி திரைப்படமும் தமிழ் மற்றும் தெலுங்கில் ரசிகர்களை கவர தவறியது. அடுத்தடுத்து 4 படங்கள் தோல்வி. உச்சத்தில் இருந்த ஒரு நட்சத்திரத்தின் கிராஃப் திடீரென சரிந்தது. ஒரு பேட்டியில் தொடர் தோல்விகளை எப்படி பார்க்கிறீர்கள் என கேட்கப்பட்டபோது அதிர்ஷ்டத்தை மட்டும் குறை சொல்லாமல் தோல்விகளிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம், நம்மை எப்படி மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று சிந்திப்பதே உண்மையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பது போல பதிலளித்திருந்தார். இந்த மனநிலைதான் அவரை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும். 2024 நடிகர் ஷர்வானந்துடன் இணைந்து அவர் நடித்த மனமே திரைப்படம் வெளியானது. லண்டனில் வாழும் இருவேறுபட்ட மனிதர்கள் ஒரு குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை ஏற்கும் கதைக்களத்தில் சுபத்ரா என்கிற பாத்திரத்தில் நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த படம் கலவிறந்த விமர்சனங்களை பெற்றாலும் வணிக ரீதியாக டீசென்டான வெற்றியை பதிவு செய்து கீர்த்தியின் தொடர் தோல்வி பாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. இது ஒரு மெகா ஹிட் அல்ல, ஆனால் சரியான நேரத்தில் கிடைத்த ஒரு ஆக்சிஜனாக அமைந்தது.
இருமொழி படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானாலும் முழுமையான தமிழ் படங்களில் தனது முத்திரையை பதிக்க தயாராகி வருகிறார் கிருத்தி ஷெட்டி. அவர் கமிட்டாகியுள்ள படங்களின் பட்டியல் கோலிவுட்டில் அவருக்கென ஒரு தனி இடம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாவதாக ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி வரும் பிரம்மாண்டமான பான் இண்டிய ஃபேண்டசி திரைப்படம் ஜீனி. இப்படத்தை புவனேஷ் அர்ஜுனன் இயக்குகிறார். மேலும் இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் இசையமைக்கிறார். இதில் கல்யாணி பிரியதர்ஷன், வாமிகா கபி என மற்றுமிரு நாயகிகள் இருந்தாலும் கீர்த்தி ஷெட்டியின் கதாபாத்திரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இரண்டாவதாக லவ் டுடே மூலம் இளைஞர்களின் ஃபேவரட்டான பிரதீப் ரங்கநாதனுடன் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இணையும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அனிருத் இசையமைக்கிறார். இப்படம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் காதல் கதையாக உருவாகியிருக்கிறது. இவை தவிர நலன் குமரசாமி இயக்கத்தில் கார்த்தியுடன் கீர்த்தி இணைவது போல வலுவான செய்திகள் வெளியானாலும் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. மும்பையில் ஒரு விளம்பர மாடலாக தொடங்கி உப்பெண்ணா மூலம் தெலுங்கு சினிமாவின் உச்சம் தொட்டு தொடர் தோல்விகளால் சரிந்து மீண்டும் மன உறுதியால் எழுந்து இன்று தமிழ் சினிமாவின் முக்கிய இடம் பிடித்திருக்கிறார் கீர்த்தி ஷெட்டி. கீர்த்தி ஷெட்டியின் எந்த படம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்பதையும் அடுத்ததாக நீங்கள் யாருடைய திரைப்பயணம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.